அண்ணாமலையாருக்கு அரோஹரா. நம்மலாம் நினச்சா போய்ட்டு அண்ணாமலையாரை பார்க்க முடியாது. அண்ணாமலையார் நினச்சா மட்டும்தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி அடிக்கடிக்க சொல்லுவாங்க. பட் நாங்கள் அப்போ கேட்போம் குழந்தையா இருக்கக்குள்ளோம். அது எப்படி அது ஒரு மனுஷன்கிட்ட போதுமான அளவுக்கு பணமோ டைமோ இருந்தால் யார் வேணாலையும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லைங்க. எங்கள் தாத்தா பாட்டி சொன்னது வந்துட்டு 110% உண்மை. எனக்கு 2018 கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் ஆனதுமே ஆப்வியஸாக நம்ம எல்லோரும் என்ன வேண்டுவோம், நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நானும் அதை தான் இப்போ வேண்டிட்டு வந்தேன். அவர் புண்ணியத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2nd மந்த்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். 2019 என்னோட பொண்ணு பிறந்தாங்க. அதே மாதிரி 2020 அவரோட புண்ணியத்தில் மறுபடியும் என்னோட பையன் பிறந்தான். ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் மறுபடியும் எனக்கு கோயிலுக்கு போகிற அளவுக்கு சுச்சுவேஷன் அமையல. 2026 என்னோடய தம்பிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய்ட்டு இன்விடேஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு போனோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம். அவரை சந்நிதி போய் பார்த்ததுனாலே ஒன்றும் தெரியல, மறுபடியும் என்னோடய லைஃப்பில் இன்னொரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அது என்னன்றது நான் வர வீடியோவில் சொல்கிறேன். பட் நம்ம எப்பவுமே எதுவுமே அவர்கிட்ட போய் நல்லபடியாக வேண்டிட்டு வந்தால் சீரியஸாக எல்லாமே நல்லபடியாக நடக்குதுங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறோம். எல்லாமே அவரோட புண்ணியத்தில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய்.